வானுலகத்தில் கஷ்யப முனிவரும் அதிதியும் பெற்ற மகனாக இந்திரன் பிறந்தார். பிறந்த நாளிலிருந்தே அவர் தெய்வீக சக்தியுடன் ஒளிவிட்டு பிரகாசித்தார். இளம் வயதிலேயே இந்திரன் வீரமும் தைரியமும் கொண்டவராக வளர்ந்தார். தேவர்களை காப்பாற்றும் வீரனாக அனைவரும் அவரை பாராட்டினர். தேவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்திரனை தங்கள் அரசனாக அறிவித்தனர். அமராவதி என்ற சொர்க்க நகரத்தில் இருந்து அவர் தேவர்களை ஆட்சி செய்தார். ததீச்சி முனிவர் உலக நலனுக்காக தன் எலும்புகளை தியாகம் செய்தார். அந்த எலும்புகளால் வஜ்ராயுதம் உருவாக்கப்பட்டு இந்திரனுக்கு வழங்கப்பட்டது. வெள்ளை யானையான ஐராவதத்தில் ஏறி இந்திரன் வானத்தில் புறப்பட்டார். கையில் வஜ்ராயுதத்தை பிடித்து போருக்கு தயாரானார். விருத்ராசுரன் என்ற அசுரன் உலகத்தின் நீரை அடைத்து வைத்தான். அதனால் பூமியில் மழை வராமல் மக்கள் துன்பப்பட்டனர். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை வீசி விருத்தராசுரனை தாக்கினார். கடும் போருக்குப் பிறகு அசுரன் தோற்கடிக்கப்பட்டான். அசுரன் தோற்றதும் வானத்தில் மழை பொழிந்தது. மக்கள் மகிழ்ச்சியுடன் இந்திரனை புகழ்ந்து வாழ்த்தினர்.